Greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Title that they given for me this evening is Love for God. இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஆண்டவர் மீதான அன்பு. God's love towards us is different. Our love towards God is what we are going to focus tonight. ஆண்டவருடைய அன்பு நம்மீது வந்த ஆண்டவருடைய அன்பு வித்தியாசமானது. இந்த நாளிலே நாம் சிந்திக்க போவது நாம் கடவுள் மீது வைத்திருக்கிற அன்பை குறித்து பார்க்க போகிறோம். When a man is passionate about something, he will keep talking about it throughout his life. ஒரு நபர் எதை குறித்து அதிகமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறாரோ அதை குறித்து பேசிக்கொண்டே இருப்பார். When you're newly married, you talk about your spouse. திருமணமான புதிதிலே உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி பேசிக்கொண்டிருப்பீர்கள். And if they don't listen to what you're talking, in order for them to see your wedding ring, you keep on using these hands. நீங்கள் பேசுவதை கவனிக்கவில்லை என்று சொல்லி உங்களுக்காக அவர்கள் அனுபவித்த இந்த திருமண மோதிரத்தை நீங்கள் அவர்கள் காட்டி பேசிக் கொண்டிருப்பீர்கள். Just to tell the people, I am married, I am newly married. மக்கள்கிட்ட சொல்லுவது நான் திருமணமாக புதிதாய் திருமணமானவன் என்பதை காட்டுவதற்கு அடையாளமாக இவ்விதமாக செய்வது உண்டு. And so people ask you, are you married? உடனே மக்கள் பார்த்து கேட்பாங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? And so you talk about your marriage for a few minutes. உடனே உங்கள் திருமணத்தை குறித்து சில நிமிடங்கள் பேசுவீர்கள். Some people, when they are engrossed, they put a tattoo on their hand. சிலர் தங்களுடைய கைகளிலே இந்த பச்சை குத்திக் கொள்கிறார்கள். Sometimes the name of the spouse is there. அவங்களுடைய வாழ்க்கை துணையுடைய பெயரை அங்கே பொறித்திருப்பார்கள். Sometimes they just put a cross. சில சமயத்தில் சிலுவை அங்கே பதித்திருக்கலாம். Sometimes they don't know what picture it is. We also don't know what it is. சில சமயம் அவங்களுக்கு என்ன படம் தெரியாது, நமக்கும் என்ன படம்னு சொல்லி தெரியாது. அதை பொறித்திருப்பார்கள். How many of you play cricket? எத்தனை பேர் கிரிக்கெட் விளையாடுவீர்கள்? How many of you watch cricket? எத்தனை பேர் கிரிக்கெட் பார்ப்பீர்கள்? Friends, when there is a cricket match going on, ஒரு கிரிக்கெட் விளையாட்டு நடந்து கொண்டிருக்கும்போது most of the street corners people play cricket. தெரு முனைகளிலே கிரிக்கெட் விளையாடுறதை பார்க்க முடியும். They do not know Virat Kohli personally. அவங்களுக்கு விராட் கோலி தனிப்பட்ட விதத்தில் தெரியாது. But they keep on shouting Virat, 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 whether he hears or not, we keep shouting. ஆனாலும் விராட் ன்னு சொல்லி அவங்க சத்தம் போட்டு கொண்டே இருப்பார்கள். Because we are impressed by his batting. ஏனென்று சொன்னால் அவருடைய பேட்டிங் குறித்து அதிகமாக கவரப்பட்டிருக்கிறதுனாலே. Even if he scores a 0, Virat is a hero. அவர் 0 ஒரு விக்கெட் ஒரு ரன் கூட எடுக்காவிட்டாலும் அவர் அவர்களுக்கு ஒரு ஹீரோவாக இருக்கிறார். I have asked a few people, சிலரை நான் பார்த்து கேட்டேன், why did you resign your job and go to another place? எதற்காக உங்களுடைய வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வேற ஒரு இடத்துக்கு வேலைக்காக சென்றீர்கள்? They tell me, விதமாய் சொல்கிறார்கள், Pastor, I am going there to take care of my grandchild. பாஸ்டர், என்னுடைய பேரப்பிள்ளைகளை பார்த்து கொள்வதற்காக அந்த ஊருக்கு நான் போயிருக்கிறேன். They are willing to resign their job to take care of the grandchild. தங்களுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தங்களுடைய பேரப்பிள்ளைகளை பார்ப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். Some people came from outside the country to take care of the sick parents. சிலர் வெளிநாட்டிலிருந்து தங்களுடைய சுகவீனமாக இருக்கிற பெற்றோரை கவனித்துக் கொள்வதற்காக நம்முடைய நாட்டுக்கு வருகிறார்கள். The intensity of their love is seen in the decision they take. அவருடைய அன்பினுடைய ஆழம் எடுக்கக்கூடிய தீர்மானத்திலே தெரிகிறது. Tonight, இந்த மாலை வேளையிலே I want us to look at the evidence of Paul's life. இந்த மாலை வேளையிலும் பவுலுடைய அன்பு எவ்விதமாக அவருடைய சான்றாய் காணப்படுகிறது என்பதை பார்க்க போகிறோம். Paul's love for God. பவுலுக்கு கடவுள் மீதான அன்புக்கான சான்றுகளை பார்க்க போகிறோம். Paul has made many statements. பவுல் अनेक கூற்றுகளை சொல்லி இருக்கிறார். Look at Philippians. பிலிப்பியருக்கு திருப்பிக் கொள்வோம். Chapter 3. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். There are a lot of references. If you have your pencil or pen, it will be good for you to write it down and see it later. சொல்லப்படக்கூடிய வேத வசனங்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நினைவுபடுத்துகிறேன். உங்களுடைய குறிப்பேடிலே இதை பேனாக்களை வைத்து நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். Philippians chapter 3. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் verse 8. 8வது வசனம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். Look at 2 Corinthians. 2 கொரிந்தியர் chapter 5. 5ஆம் அதிகாரம் verse 9. 2 Corinthians chapter 5 verse 9. Paul says, therefore we make it our aim, whether present or absent, to be well pleasing to him. பவுல் சொல்கிறார், அது நிமித்தம் நாம் சரீரத்திலே குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம்.
2 Corinthians chapter 12, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் verse 15. 15வது வசனம். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். And also in 2 Timothy chapter 4, verse 7 to 8. 2 தீமோத்தேயு 4:7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். Look at all these statements. அவர் சொன்ன இத்தனை வாக்கியங்களையும் கவனித்து பாருங்கள். My aim is to please you. என்னுடைய நோக்கமெல்லாம் உம்மை பிரியப்படுத்துவதுதான். My aim is to end well. என்னுடைய நோக்கமெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக நல்ல விதத்தில் முடிக்க வேண்டும் என்பதுதான். All talks about the evidence of his love for God. பேசுகிற எல்லாமே அவர் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்புக்கு சான்றுகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். But not all lofty statements are meaningful statements today for many of us. அநேகருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆழமான சத்தியங்கள் வாக்கியங்கள் அவர்களுக்கு ஒண்ணுமாக, அதனால அவர்களுக்கு ஒன்றும் பிரயோஜனமாக தெரிவதில்லை. Look at Peter. பேதுருவை பாருங்கள். Peter said, பேதுரு விதமாய் சொல்கிறார், Lord, ஆண்டவரே, I left everything to follow you. எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோம். Am I right? சொல்ற சரிதானே? You know, some people, you have heard this song, I surrender all. இந்த பாடல் நமக்கு தெரியும், ஆங்கில பாடல், I surrender all. And then we also hear people saying, give the key of your heart to the Lord. இது விதமான பாடல் உண்டு, உங்களுடைய வாழ்க்கையின் சாவியை ஆண்டவரிடத்திலே கொடுத்து விடுங்கள். Let me tell you friends, giving the key of your heart is very easy. நண்பர்களே, ஆண்டவரிடத்திலே சாவியை கொடுத்து விடுவது எளிதான காரியம். Surrendering the duplicate is a problem. நம்ம வைத்திருக்கிற செகண்ட் காப்பியை கொடுப்பது கடினமான காரியம். I surrender all, but the duplicate is in my pocket, Lord. எல்லாவற்றையும் இடத்துல கொடுத்துக்கிறேன் சுவாமி, நானும் என்கிட்ட ஒரு சாவியை வைத்துக் கொண்டிருக்கிறேன். If things don't go well in my life, I will turn the other direction. என் வாழ்க்கையிலே காரியங்கள் எதிர்பார்க்க விதமாக போகவில்லை என்று சொன்னால் நான் வேறு பக்கமாக நான் திரும்பிக் கொள்வேன். Peter said, I left everything. பேதுரு சொன்னார், ஆண்டவரே, யாவற்றையும் விட்டு விட்டோம். And the same Peter is standing at the Sea of Galilee and saying, I am going fishing. இப்போ சொல்கிறார், அதே பேதுரு என்ன சொல்கிறார், அந்த கலிலேய கடலில் இருந்து கொண்டு மீண்டுமாக நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்கிறார். Not everybody who says Lord, Lord, ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்கிறவர் எல்லாம் will enter the kingdom of heaven. அவர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே நுழைவது கிடையாது. Friends, listen very carefully. நன்றாய் கவனியுங்கள். We can express our love. நம்முடைய அன்பை வெளிப்படுத்தலாம். I don't want to ask in such a big crowd how many of you had love marriage and arranged marriage. What this boy was in love with this girl. இந்த ஒரு வாலிபன் ஒரு பெண்ணோடு கூட ஒரு காதல் உறவிலே இருந்தான். The boy got transferred to some other city. வேற ஒரு ஊருக்கு அவன் மாறுதலாகி சென்று விட்டான். And he could not concentrate in his job. அவனுடைய வேலையை கவனிக்க முடியவில்லை. He could not even do anything. வேற எந்த ஒன்றுக்கும் செய்ய முடியவில்லை. Every time he read something, only the girl's picture was coming. எந்த வாசித்தாலும் பொண்ணுடைய முகம் தான் வந்து கொண்டே இருந்தது. So he wrote a letter to the girl. அந்த பொண்ணுக்கு விதமாக ஒரு கடிதம் எழுதினான். Now don't ask me how I read the letter. எனக்கு எப்படி அந்த லெட்டர் தெரியும்னு சொல்லி என்ன கேட்காதீங்க. It may be familiar to some of you. ஒருவேளை உங்களுக்கு சிலருக்கு அது But just listen. பழக்கமானதா இருக்கலாம். The boy wrote this letter to the girl. இவ்விதமாய் எழுதினான், I love you so much. உன்னை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன். I miss you so much. உன்னை ரொம்ப நான் மிஸ் பண்றேன். I cannot concentrate in my work. என்னுடைய வேலையிலே கவனிக்க முடியவில்லை. I am willing to climb the biggest mountain to come and see you. மிகப்பெரிய மலையையும் தாண்டி உன்னை பார்த்து வர முடியும். I am willing to walk across the burning desert to come and see you. பெரிய ஒரு சூடான பாலைவனத்தையும் தாண்டி உன்னை பார்க்க வர முடியும். I am willing to get wet in the floods to come and see you. பெரிய பெரும் வெள்ளம் வந்தாலும் அதையும் தாண்டி உன்னை பார்க்க முடியும். I am willing to die for you. உனக்காக நான் சாவதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். I will see you on Saturday. உன்னை இந்த வருகிற சனிக்கிழமை பார்க்கிறேன். If it does not rain. மழை வரவில்லை என்று சொன்னால் சனிக்கிழமை சந்திக்கலாம். You and I can say, நீங்களாம் சொல்லிக் கொள்ளலாம், Lord, I have decided to die for you. ஆண்டவரே, உமக்காக மரிக்க ஆயத்தமா இருக்கிறேன். I will give everything, Lord. எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறேன் ஆண்டவரே. All lofty statements does not mean that I love him. பெரிய பெரிய வார்த்தைகள் சொல்வது அர்த்தம் நிறைந்ததா இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. So tonight,
இந்த இரவிலே I need to ask, நான் என்னை பார்த்து கேட்க வேண்டும், Lord, is my love for you genuine? ஆண்டவரே நான் உன் மீது வைத்திருக்க அன்பு உண்மையானதா? Is it an absolute quality? இது தரம் நிறைந்த அன்பா இருக்கிறதா? Is it authentic? அது உறுதிப்படுத்த நிச்சயமானதா இருக்கிறதா? Or is Benjamin's love for you is only while he's preaching and in the family? ஒருவேளை பெஞ்சமினுடைய அன்பு வந்து பேசும்போது பிரசங்கிக்கும் போது மட்டும் உண்டா, ஒரு குடும்பத்துக்கு மாத்திரம் உண்டா? So I want to take one statement of Paul and meditate with you tonight. இந்த மாலை வேளையிலே பவுலுடைய ஒரு வாக்கியத்தை எடுத்து உங்களோடு கூட தியானிக்க விரும்புகிறேன். Philippians chapter 1 verse 21. பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் 21ஆம் வசனம். For me to live is Christ. That's what I want to meditate with you tonight. இந்த மாலை வேளையிலே கிறிஸ்து எனக்கு ஜீவன், இதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். My love for Christ will influence my decision in life. நான் ஆண்டவரிடம் வைத்திருக்கிற அன்பு என்னுடைய தீர்மானங்கள் மீது ஒரு தாக்கத்தை கொண்டு வரும். My love for Christ will influence my career. நான் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பு என்னுடைய வேலையிலே அது தாக்கத்தை கொண்டு வரும். My love for Christ will influence how I raise my family. எவ்விதமாக என் குடும்பத்தை நடத்துகிறேன், பிள்ளைகளை வளர்க்கிறேன் என்பதையும் அது தீர்மானிக்கும். My love for Christ will influence who I should marry. நான் யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பு என்னை வழி. Number one, it is personal. முதலாவதாக அது தனிப்பட்டது, தனிப்பட்ட தீர்மானம். It is no one who forced Paul to make this commitment. வேற யாருமே பவுலிட்ட வந்து நீ விதமாய் தீர்மானிக்கன்னு சொல்லி யாரும் அவருடைய தீர்மானத்தை திணிக்கவில்லை. For me it is to live is Christ. கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லி சொல்கிறார். In fact, Paul will say, பவுல் விதமாக சொல்வார், I have not kept him but he has kept me. நான் அவரை வைக்கவில்லை, அவரே என்னை இங்கே வைத்திருக்கிறார். I have not clung to the cross but the man on the cross clung to me. நான் சிலுவை பிடித்துக் கொண்டிருக்கவில்லை, ஆனால் சிலுவையில் இருந்த சிலுவைநாதர் என்னை பிடித்துக் கொண்டிருக்கிறார். And so he shares his testimony in Acts chapter 22. அதன் அடிப்படையில் அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்திலே அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொள்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். And the first thing he says, முதலாவதாக சொல்கிறது, he says this encounter with the Lord is a personal encounter. நான் இயேசுவை சந்தித்தது ஒரு தனிப்பட்ட விதத்திலே நடந்த ஒரு அனுபவம். My love for God is not because I'm born in a Christian family. நான் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பு நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த அடிப்படையில் வரவில்லை. My love for God is not even because I'm a member of the church. நான் ஒரு சபையின் அங்கத்தினராக இருப்பதனால எனக்கு ஆண்டவருடைய மீது அன்பு வரவில்லை. My love for God is because of my personal conviction. என்னுடைய தனிப்பட்ட ஆழ்ந்த நம்பிக்கை நிமித்தமாக நான் ஆண்டவர் மீது அன்பு வைத்திருக்கிறேன். I never thought the man of the Calvary will find me. கல்வாரி நாதர் என்னை கண்டுகொள்வார் என்று ஒரு நாள் நான் நினைக்கவே இல்லை. My dear loved ones, அன்பானவர்களே, is my conversion a genuine conversion? நம்முடைய மனமாற்றம் உண்மையான மனமாற்றமாக இருந்திருக்கிறதா? I have been a member of the church for many years. ஒரு சபையின் அங்கத்தினராக அநேக ஆண்டுகள் இருந்திருக்கிறேன். I have also been a president of the youth fellowship for many years. யூத் ஃபெலோஷிப் உடைய தலைவராக பொறுப்பேற்று நடத்தி இருக்கிறேன். I have also attended the EU meeting many times. அநேக சமயம் EU மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ணி இருக்கிறேன். But as a Christian, ஆனால் கிறிஸ்தவனாக, but not as a disciple of Jesus Christ. ஆனால் சீஷனாக, இயேசுவின் சீஷனாக நான் பங்கேற்றதில்லை. One fine day, ஒரு நாளிலே I had an encounter with the living God. ஆன் ஜீவனுள்ள தேவனை சந்தித்தார். And I can say tonight இந்த நாளிலே சொல்ல முடியும், that my relationship with the Lord is a personal relationship. எனக்கு ஆண்டவர் இடையே இருக்கிற உறவு ஒரு தனிப்பட்ட உறவு. For me it is personal. எனக்கு அது ஒரு தனிப்பட்ட உறவு. It is a personal decision தனிப்பட்ட தீர்மானம் that flows from my conversion. என்னுடைய உள்ளான மனமாற்றத்து புறப்பட்டு வரக்கூடிய ஒரு அனுபவமா இருக்கிறது. Secondly, he says, இரண்டாவதாக சொல்கிறார், it is not only my personal conversion but it is also my conviction. அது என்னுடைய உள்ளான மனமாற்றம் மாத்திரமல்ல, என்னுடைய உறுதியான நம்பிக்கையும் அதுதான் என்று சொல்கிறார். Look at Acts chapter 22. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்தை பாருங்கள். If you haven't read his testimony, please read it. பவுலுடைய சாட்சியை வாசிக்கவில்லை என்று சொன்னால் அப்போஸ்தலர் 22லே நீங்கள் வாசியுங்கள். நான் தரையிலே விழுந்தேன், அப்பொழுது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற சத்தத்தை கேட்டேன். I asked the Lord, who are you, Lord? அதற்கு நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். He didn't know it was Lord. அவர் ஆண்டவர் என்று சொல்லி அவர் தெரியவில்லை. But he said, who are you, Lord? அவர் கேட்டார், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டார். And he said, I am Jesus of Nazareth whom you are persecuting. நீ துன்பப்படுத்துகிற நஸ்ரேனாகிய இயேசு நானே என்றார்.
And he goes on to talk about his defense. அவர் தன்னுடைய விசுவாசத்தை எவ்விதமாய் விசுவாசத்தை குறித்து தொடர்ந்து பேசுகிறார். It is not only his conversion. அவருடைய உள்ளான மாற்றம் மாத்திரமல்ல, It is not only his conviction. அவருடைய உறுதியான நம்பிக்கை மாத்திரமல்ல, It is also his commitment. ஒரு முழுமையான அர்ப்பணமும் கூட. I have decided to follow Jesus, no turning back. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், பின்னோக்கேன், நான் பின்னோக்கேன். My dear loved ones, பிரியமானவர்களே, given a time for you tonight, இவன் இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு நேரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். many of you will say, நீங்கள் சொல்லுவீர்கள், I had this encounter with the living God. இந்த ஆண்டவரோடு கூட எனக்கு ஒரு சந்திப்பு நிகழ்ந்தது. Many times I have rejected him. அநேக முறை அதை நான் உதாசீனம் செய்து விட்டேன். But he met me in the place of pain. ஒரு வலியின் வேதனை நேரத்திலே அவர் என்னை சந்தித்தார். He met me in the place of confusion. ஒரு குழப்பத்தின் மத்தியிலே ஆண்டவர் என்னை சந்தித்தார். He calls us by name. என்னை பெயர் சொல்லி அழைக்கிறார். Matthew, follow me. மத்தேயு, என்னை பின்பற்றி வா. Peter, follow me. பேதுரு, என்னை பின்பற்றி வா. Zacchaeus, come down. சகேயுவே, இறங்கி வா. Nathaniel, even before you saw me, Nathaniel, I saw you. நாத்தான்வேலே, நீ என்னை காண்பதற்கு முன்பாக நான் உன்னை கண்டேன். Adam, where are you? ஆதாம் எங்கே இருக்கிறாய்? As if the Lord did not know where Adam is. ஆண்டவர் தெரியாதவர் போல கேட்கவில்லை. The Lord knows. ஆண்டவருக்கு தெரியும். Adam, I know where you are. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்னு சொல்லி எனக்கு தெரியும். But I want you to accept where you are. ஆனால் நீ எங்கே இருக்கிறாய்னு நீ ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக Friends, please look here. Please look here. நண்பர்களே, இங்கே கவனியுங்கள். He asked Adam, where are you? I found him man behind the tree. ஆதாம் எங்கே இருக்கிறாய்னு கேட்டு அவனை மரத்திற்கு பின்பாக மறைந்திருக்கிறதை He பார்த்தார். saw Zacchaeus on the tree. சகேயுவை மரத்தின் உச்சியை பார்த்தார். He saw Nathaniel under the tree. நாத்தான்வேலை மரத்தின் அடியிலே பார்த்தார். And for the entire world the answer is Calvary. இந்த முழு உலகத்திற்கும் சிலுவை மரமே ஒரு பதில். Lord, many times I have moved away from you. ஆண்டவரே, அநேகம் தரம் உம்மை விட்டு தூரமாய் சென்றிருக்கிறேன். The Bible says Paul hated the followers of Christ. வேதாகமம் தெளிவாய் சொல்கிறது, சவுல் இந்த கிறிஸ்து மார்க்கத்தாரை அதிகமாய் வெறுத்தார். He decided he will persecute them. He அவர்களை will finish them off. துன்புறுத்தி அவர்களை கொலை செய்வதற்கு வகை தேடினார். He had the approval letter. அவர்களுக்கு வேண்டிய எல்லா அதிகாரத்தை பெற்றிருந்தார். He was on his way. அவர் வழியிலே பிரயாணமாய் போய் கொண்டிருக்கும் போது, Look at the beauty. There were people around him. அங்கே பாருங்கள், அநேகர் அவரோடு கூட இருந்தார்கள். But God picked only Paul. ஆனால் ஆண்டவர் பவுலை மாத்திரம் தெரிந்தெடுத்தார். Tonight, இந்த இரவு வேளையிலே, for me, is it your personal devotion? எனக்கு decision? எனக்கு என்று சொல்லி இது உங்களுடைய தனிப்பட்ட தீர்மானமா இருக்க முடியுமா? Maybe some of you are saying, நிச்சயமாக சிலர் சொல்லுவீர்கள், I wasted my life. நான் வாழ்க்கையை நான் வீணடித்து விட்டேன். Friends, when I read the Bible in Jeremiah chapter 18, எரேமியா 18ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, the clay in the potter's hands. குயவன் கரத்திலே இருக்கக்கூடிய களிமண். You all know the song Kuyavane Kuyavane. உங்க அனைவருக்கும் தெரியும், குயவனே குயவனே The என்ற பாடல். clay in the potter's hands. குயவன் கையில் இருக்கிற களிமண். 3 things, friends. 3 காரியம். Either the Lord can destroy it, அந்த களிமண்ணை ஆண்டவர் அதை அழித்து போட்டு விடலாம், or the Lord can discard it, அதை ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லி தூர போட்டு விடலாம், or the Lord can redesign it. அதை ஆண்டவர் வேறு பாத்திரமாக வணைய முடியும். This evening, இந்த மாலை வேளையிலே I am standing before you உங்கள் முன்னாடி நின்று கொண்டிருக்கிறேன். because the Lord took me as a clay and redesigned my life. என்னை ஆண்டவர் ஒரு களிமண்ணாய் இருந்த என்னை எடுத்து அவருடைய பாத்திரமாக வணைந்திருக்கிறார். If some of you are saying my life is gone, my dear brothers and sisters, the Lord will never write you off. He will continue to redesign you to fit to the master's ஒருவேளை purpose. உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போனதுன்னு சொல்லி நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் சொன்னால் ஆண்டவர் ஒருபோதும் விதமாய் அனுமதிக்க மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையை மீண்டுமாக திரும்ப கட்டுவதற்கு உருவாக்குவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். For me it is not only a personal decision, எனக்கு அது தனிப்பட்ட தீர்மானம் மாத்திரமல்ல, it is also my personal devotion. அது என்னுடைய தனிப்பட்ட தேவ பக்தியும் கூட. My goal in life is to have Christ live in me. என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம், இலக்கு கிறிஸ்துவை என் வாழ்விலே கொண்டிருப்பது. What is your goal in life? உங்களுடைய வாழ்வின் நோக்கம் என்ன? What is your devotion? உங்களுடைய தேவ பக்தி எப்படியா இருக்கிறது? In Acts chapter 22 verse 10, அப்போஸ்தலர் 22:10 Paul says, Lord,
what shall I do? பவுல் சொல்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். What do you want me to do? நீர் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். It is not a question asking, Lord, show me your will, then I will decide what to do. ஆண்டவரே உன் சித்தத்தை காமியும், பிறகு நான் சொல்றேன் செய்வேனா செய்ய மாட்டானேன்னு சொல்லி. But the question is, ஆனால் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், Lord, tell me whatever you want me to do, wherever you want me to go, I will do. ஆண்டவரே நீ எதை செய்ய சொன்னாலும், எங்கே போக சொன்னாலும் நான் போவேன் என்பதுதான். You know the incident, Jesus went to the house of Mary and Martha. இயேசு மார்த்தா மரியாள் இல்லத்துக்கு சென்று நமக்கு தெரியும். Martha told the Lord, மார்த்தாள் ஆண்டவரை பார்த்து சொன்னாள், Lord, don't you care that my sister is not helping me? ஆண்டவரே என்னுடைய சகோதரி உன் கூட இருக்காரு, உங்களுக்கு கவலை இல்லையா என்று கேட்டார். Lord, tell my sister. ஆண்டவரே என் சகோதரிட்ட சொல்லுங்க. Friends, நண்பர்களே, Lord, tell my sister, these two things don't go together. ஆண்டவரே என் சகோதரிட்ட சொல்லுங்க என்பது ரெண்டுமே ஒத்து போகாத ஒரு காரியம். If I was in the Lord's place, ஒருவேளை நான் ஆண்டவருடைய இடத்துல இருந்திருப்பேன்னு சொன்னால், I would ask Martha, நான் மார்த்தாவை பார்த்து கேட்டிருப்பேன், calling me Lord is okay, என்னை ஆண்டவரேன்னு கூப்பிடுறது ஓகே தான், but telling me what to do, you are the Lord, not me. என்னை பார்த்து என் சகோதரிட்ட பேசுன்னு சொல்றது நீ இல்ல ஆண்டவர், நான் தான் ஆண்டவர்னு சொல்லியிருப்பேன். And so you find here, Lord, he is saying, what will you have me to do? ஆண்டவரே நீர் என்ன செய்ய விரும்புகிறீர்னு சொல்லி பவுல் ஆண்டவரை பார்த்து கேட்டார். You know what Paul is saying? என்ன பவுல் எப்படி சொல்கிறார்? I am totally abandoned to your will, O Lord. ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு என்னுடைய சித்தத்தை முழுமையாக உடைத்து போட்டவனாக உதறி தள்ளினவனாக இருக்கிறேன். I decided to do something. நான் வேற ஒரு காரியம் செய்வதற்கு நான் But Lord, if this is your will, I will change. ஆண்டவரே இது உம்முடைய சித்தம் என்று சொன்னால் அதற்கேற்றபோல நான் மாறிக்கொள்ளுகிறேன். When I was growing up, I wanted to be in the hotel management. நான் வளர்ந்து கொண்டிருக்கும் போது நான் யோசித்த காரியம் ஹோட்டல் மேனேஜ்மென்ட்ல இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சித்தேன். If I would have done it, my wife would have been very happy. ஒருவேளை நான் படித்து முடித்திருந்தால் அந்த படிப்பை முடித்திருந்தால் என் மனைவி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்திருப்பாள். But my parents were not graduates. ஆனால் என்னுடைய பெற்றோர் அவர்கள் பட்டதாரிகள் அல்ல. There are some parents who are not graduates, but they want their children to be graduates. ஆனால் பட்டதாரி இல்லாத பெற்றோர் பிள்ளைகளை பட்டதாரிகளாக மாற்ற வேண்டும் சொல்லி விரும்புவார்கள். So I wanted just to please daddy, I will do graduation. எங்க அப்பாவுக்கு அப்பா இஷ்டப்படி நான் ஒரு கிராஜுவேஷன் பண்றேன்னு சொல்லி சொன்னேன். And my major was mathematics. நான் படித்த பாடம் கணிதம். It was mathematics, statistics, ancillary mathematics, everything is mathematics. கணிதம், புள்ளியியல் என்று எல்லாமே கணக்கு சம்பந்தமானதா இருந்தது. But the Lord changed my direction. ஆனால் ஆண்டவர் வழியை மாற்றி விட்டார். Sometimes I tell the Lord, சில சமயம் சொல்கிறேன் ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே mathematics graduation I finished, Lord. ஆண்டவரே நான் BSc மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சேன், கணிதத்தில் முடித்தேன். It is useful in the congregation to count the members, more than that I don't know. சபையில் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லி என்றதை தவிர அதுக்கு மேல வேற என்ன பிரயோஜனம் சொல்லி எனக்கு தெரியல ஆண்டவரே. But if you love him, I will do what he wants me to do. அவரை நேசிப்பேன் என்று சொன்னால் அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நான் செய்வேன். My dear child, you are going in that direction. என்னுடைய பிள்ளையே நீ இந்த திசையில் நீ செல்கிறாய். Change your direction. நீ உன்னுடைய பாதை திசையை மாற்றிக்கொள். If a mother can resign the job to take care of the grandchild, how much you and I can do for the one who has given his very life for you and me. ஒரு பேர குழந்தைகளை பார்ப்பதற்காக வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வர முடியும் என்று சொன்னால் நமக்காக உயிரே கொடுத்த ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் என்னதை கொடுக்க முடியாது? Total abandonment to his will. நம்முடைய சுய சித்தத்தை முற்றிலுமாக கைவிட்டு உதறி தள்ளிவிட வேண்டும். The second thing is total acceptance to his will. இரண்டாவதாக ஆண்டவருடைய சித்தத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுதல். Wherever I go for youth camp, நான் எங்க எப்பொழுதெல்லாம் ஒரு வாலிபர் முகாமுக்கு செல்கிறேனோ one question is sure to come. நிச்சயமாக ஒரு கேள்வி வந்தே ஆகும். Is it wrong where in the Bible it says we should not smoke? புகைப்பிடிக்க கூடாது என்று சொல்லி பைபிள் எங்க போட்டிருக்கு? It looks as if they obeyed all the commandments in the Bible and waiting only for this commandment. அவர் கேட்கிற கேள்வியை பார்த்தா எல்லா ஆண்டவருடைய கட்டளைக்கும் கீழ்ப்படிஞ்சிட்டாங்க, இந்த ஒண்ணே உனக்கு மட்டும் கீழ்ப்படியாத போல அவருடைய கேள்வி இருக்கிறது. How often, friends, we have said, நாம் எத்தனை முறை சொல்லி இருக்கிறோம், Lord, show me your will. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை காண்பியும். Lord, show me your will. உம்முடைய சித்தத்தை காண்பியும். And we flip through the pages of the scripture, the Lord speaks. வேதாகமத்தின் பக்கங்களை திருப்பிக் கொண்டே இருக்கிறோம், ஆண்டவரே பேசும் காட்டும் என்று சொல்கிறோம். And when the Lord speaks, when ஆண்டவர் பேசும்போது, Lord, not from Old Testament, from New Testament, speak, Lord. பழைய ஏற்பாட்டில் இல்ல ஆண்டவரே புதிய ஏற்பாட்டுக்கு வந்துருவோம். And when the Lord speaks, மறுபடியும் அங்கே ஆண்டவர் பேசுகிறார், Lord, ஆண்டவரே
Speak from the epistles, Lord. நிருபங்களிலிருந்து பேசுங்க ஆண்டவரே. Because we want the Lord to speak according to our convenience. ஆண்டவர் நம்முடைய வசதிக்கு ஏற்றா போல பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறோம். Lord would say, first obey what I reveal to you, then ask for the other will. ஆண்டவர் சொல்வார், உனக்கு முதலாவது எதை வெளிக்காட்டி இருக்கணும் அதுக்கு நீ கீழ்ப்படி, அடுத்தபடியாய் காட்டுகிறேன் என்று சொல்வார். What will you have me to do, Lord? ஆண்டவரே நான் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்? A total abandonment to his will. முற்றிலுமாக தம்முடைய சுய சித்தத்தை உடைத்தெறிந்த உதறித்தள்ளின அனுபவத்தை எதிர்பார்க்கிறார். Total acceptance to his will. அவருடைய சித்தத்தை முற்றிலுமாக ஏற்றுக்கொண்ட அனுபவத்தை விரும்புகிறார் ஆண்டவர். I am a grandfather of 5 grandchildren. 5 பேர குழந்தைகளுக்கு தாத்தாவாக இருக்கிறேன். Oh, I just love them. அவர்களுக்கு எனக்கு ரொம்ப இஷ்டம், அதிகமாக For many நேசிக்கிறேன். reasons. அநேக காரணங்கள் உண்டு. One is because they are my grandchildren. முதலாவது அடிப்படையில் அவங்க என்னுடைய பேர பிள்ளைங்க. Second, they bring your self esteem to nothing. They make you like a small child. உங்களுடைய நீங்க சுயத்துல பெரிய ஆள் நினைக்கிற எல்லாத்தையும் உங்களை உடைச்சு தள்ளி விட்டு உங்களை ஒரு சிறு பிள்ளை போல மாற்றி விடுகிறார்கள். This grandchild, இந்த பேர குழந்தை, loves cream biscuit. அவளுக்கு கிரீம் பிஸ்கட் ரொம்ப அதிகமாய் பிடிக்கும். So she took 2 cream biscuits in her hand. 2 கிரீம் பிஸ்கட்டை கையில எடுத்துக்கொண்டு and she licked the cream. அந்த கிரீமை திறந்து கிரீமை லேசா நக்கி பார்த்து விட்டு, and as she was licking, அதை திறந்து சுவைத்து கொண்டே இருக்கும்போது I saw the other biscuit in the hand. இன்னொரு பிஸ்கட் அவ கையில இருக்கிறதை பார்த்தேன். I said, baby, குட்டிமா, for tata. தாத்தா கதை கூடேம்பா. When I want to play on their emotions, I put a very sad tone. அவருடைய உணர்ச்சியில ரொம்ப சோகமா இருப்பது போல நான் அவருக்கு முன்னாடி நான் என்னை பாவித்துக் கொண்டேன். I said, baby, for tata. தாத்தா கூடேமா. She gave me that open biscuit. அந்த திறந்து இருந்த பிஸ்கட்ல இருந்து I said, no ma, give me the full one for tata. எனக்கு நீ முழுமையா வச்சிருக்க அதை கொடுன்னு சொல்லி கேட்டேன். Poor girl. ஆனா என்ன சொன்னா தெரியுமா? She loves the biscuit, she loves the tata. அவளுக்கு பிஸ்கட்டும் பிடிக்கும் தாத்தாவும் பிடிக்கும். She looked at the biscuit. பிஸ்கட்டை பார்த்தா, she said, tata. தாத்தா, this one? இந்த பிஸ்கட்டா? I said, yes ma. ஆமாப்பா, இதுதான் வேணும். She opened it, licked it and gave it to me. அதை ஓபன் பண்ணி நல்லா சுவைத்து பார்த்து விட்டு, all to Jesus I surrender is a lie that Christians sing. ஆண்டவரே உமக்கு அனைத்தையும் ஒப்புவித்து விடுகிறோம் என்பது மிகப்பெரிய பொய்யாக இருக்கிறது. I will surrender but let me lick it first, Lord. ஆண்டவரே எல்லாத்தையும் கொடுக்கிறேன், அதுக்கு முன்னாடி நான் அனுபவித்துக் கொள்ளட்டும். The evidence of my love is not in preaching. என்னுடைய சான்று நான் பேசக்கூடிய பிரசங்கத்துல அல்ல. It is not being actively involved in the church. என்னுடைய ஊழிய ஈடுபாட்டிலே கிடையாது. The evidence of my love is my personal devotion and my personal decision to the Lord. நான் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பு எதிலே சான்றாகப்பட வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய தனிப்பட்ட தேவபக்தியிலே வெளிப்பட வேண்டும். When the Lord called Paul, ஆண்டவர் பவுலை அழைக்கும்போது, he said, I will show him how much he must suffer. அவன் என் நாமத்தின் நிமித்தமா எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். Friends, tell us honestly, if God is calling us to follow, to suffer, ஒருவேளை ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து இவ்விதமாக துன்புறுதலுக்குள்ளாக வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அழைத்தால், will we follow? அவரை பின்பற்றுவீங்களா? But Paul followed. ஆனால் பவுல் அவரை பின்பற்றினார். The Bible tells us, வேதாகமம் சொல்கிறது, he was willing to carry the cross of shame. சிலுவையை சுமக்க, நிந்தையின் சிலுவையை சுமக்க அவர் ஆயத்தமாயிருந்தார். Hebrews chapter 12 verse 2. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர் நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். Yes, I am a disciple of Jesus Christ. I am a disciple of Jesus Christ. ஆமா, ஆண்டவருடைய சீஷன் தான். Maybe some of us seated here, you know what I am talking about. இங்கே அமர்ந்திருக்கிற சிலருக்கு தெரியும் நான் என்ன சொல்லுகிறேன் என்று. Because of your commitment to Christ, you have gone through that ill treatment, through rejection, through pain in the place where you're working. உங்களுடைய அர்ப்பணத்தின் நிமித்தமாக நீங்கள் பணிபுரிகிற இடத்திலே அவமானத்துக்குள்ளாக, நிந்தைக்குள்ளாக, வெறுக்கப்படுதலுக்குள்ளாக நீங்க சென்றிருக்கலாம். Maybe you've been thrown out of your family. உங்களுடைய குடும்பம் உங்களை தூக்கி எறிந்திருக்கலாம். But you're still walking that path because of your love for the Lord. ஆனாலும் ஆண்டவர் மீது உள்ள அன்பினாலே அதே பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். It is not only a cross of shame. The Bible says in Hebrews chapter 2 verse 9, it is a cross of suffering. அவமானத்தின் சிலுவை மாத்திரமல்ல, 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, அது பாடுகளின் சிலுவையும் கூட. My dear loved ones, பிரியமானவர்களே, we are living in difficult days. ஒரு கடினமான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். It will come from all directions. பல திசைகளில் நம்மை நோக்கி வரும்.
Am I prepared? நான் அதற்கெல்லாம் ஆயத்தமா இருக்கிறேனா? Those days we used to say it was outside. பாடுகள் என்பது வெளியிலே தான் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தோம். Then we said it is in the next city. பிறகு கேள்விப்பட்டோம் நமக்கு பக்கத்திலே தான் நடக்கிறது, பக்கத்து Now நாட்டிலே we are நடக்கிறது. saying it is in our city. இப்பொழுது கேள்விப்படுகிறோம் நம்முடைய நகரத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. We will go through it. நாமும் அந்த பாடுகளுக்குள்ளாக போக வேண்டும். Would you please write this down? Every child of God இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்களா? ஒவ்வொரு தேவ பிள்ளையும் will go through this 4 T's, alphabet T. Tears, கண்ணீர், trials, போராட்டம், testings, வேதனை, temptation. சோதனை. And look at what Paul is saying in 2 Corinthians chapter 11. பவுல் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்வார் என்பதை பார்க்கலாம். Anybody reading that small portion will look at this and say, this man has suffered so much. இந்த வேதபதி வாசிக்கிற யாவரும் எளிதாக சொல்ல முடியும் எவ்வளவாய் பவுல் வேதனைப்பட்டிருக்கிறார், பாடுபட்டிருக்கிறார் என்று சொல்லி தெளிவுபடுத்தப்படுகிறது. Look at chapter 11 23 to 28. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 28 வரை. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிக்கப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் ஆகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறியுண்டேன். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகள் எல்லாம் சபைகளை குறித்து உண்டான கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. Look at verse 26. 26ஆம் வசனத்தை பாருங்கள். 8 times the word peril comes. 8 முறை இந்த மோசம் என்கிற வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. Perils from rivers, ஆறுகளினால் வந்த மோசம், perils from bandits, கல்லர்களால் வந்த மோசம், perils from nation, மற்ற தேசங்கள் வந்த மோசங்கள், perils from the Gentiles, புற மதத்தால் வந்த மோசங்கள், perils in the city, நகரங்களிலே அவருக்கு வந்த perils மோசங்கள், in the desert place, பாலைவனத்திலே வந்த வனாந்தரத்திலே வந்த அவருடைய பாடுகள், perils in the sea, கடலிலே அவர் அனுபவித்த மோசங்கள், perils from those posing as believers. அவர்கள் விசுவாசிகளை போல காணப்படக்கூடிய கள்ள சகோதரத்திலிருந்து அவருக்கு மோசங்கள் வந்தது. You know, I was just doing a study on Psalm 13. சங்கீதம் 13 ஒரு நான் வேத ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்தேன். In just these 2 verses. 2 வசனங்கள். How long, Lord, will you be silent? எவ்வளவு தூரம் ஆண்டவரே நீர் அமைதியாய் இருப்பீர், மௌனமாய் இருப்பீர்? Friends, please look here. இங்கே பாருங்கள். When I need God very much in a situation, he is unreachable. ஆண்டவரை அதிகமாய் என் சூழ்நிலையில் தேடும்போது அவரை நான் காண முடியவில்லை. Where are you, Lord? ஆண்டவரே எங்கே இருக்கிறீர்? Listen to my cry. என்னுடைய வேதனைக்கும் அழுகைக்கும் செவி கொடும். How long do you want me to go through this? நான் எவ்வளவு நாள் இன்னும் இந்த வேதனையிலே பாடுகளிலே போக வேண்டும்? My enemies are behind me. என்னுடைய விரோதிகள் என்னை சுற்றிலும் இருக்கிறார்கள். But Lord, I crying to you, Lord, do not hide your face from me. ஆண்டவரே உம்முடைய முகத்தை மறைக்காதிரும் என்று சொல்லி உம்மிடத்திலே வேண்டிக் கொண்டிருக்கிறேன். Sometimes, சில நேரங்களிலே as a disciple of Jesus Christ, இயேசுவுடைய சீடர்களாக we walk the path of loneliness. நாம் தனிமையின் பாதையிலே நாம் நடக்கிறோம். We walk the path of pain. வேதனையின் வலியின் பாதையிலே நாம் நடக்கிறோம். My friends, அன்பானவர்களே, பிரியமானவர்களே, as a pastor of the church, ஒரு சபையின் போதகராக sitting with parents, பெற்றோர்களோடு கூட நான் உட்கார்ந்து and when they lose a loved one, அவருடைய பிள்ளைகளை அவர்கள் இழக்க கொடுக்கும்போது, ஐயா, why did God take my only child? Why did God take my only child? பாஸ்டர், என்னுடைய ஒரே ஒரு குழந்தை, அந்த ஒரே குழந்தையும் ஏன் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார்? Why? ஏன்? I don't understand. ஆண்டவருடைய செயல் புரியவில்லையே. Even I don't know what to tell them. நானும் அவர்களுக்கு என்ன சொல்வதுன்னு தெரியவில்லை. But I have learned one thing from God's word. ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை தெரிந்து கொண்டேன். The only one
who understands my tears, the only one who understands my unspoken words, the only one who knows my broken pieces is my Lord, no one else. நான் புரிந்து கொண்ட காரியம் என்ன தெரியுமா? என் ஆண்டவர் என் கண்ணீரை அறிந்திருக்கிறார், என் இழப்பை அறிந்திருக்கிறார், நான் வாயிலே சொல்ல முடியாத வார்த்தைகளையும் அவர் புரிந்தவராய் இருக்கிறார் என்பதுதான் புரிந்திருக்கிறேன். Maybe some of you, I do not know, have come to that place and said, I want to go back. நீங்கள் கூட இப்படிப்பட்ட இடத்துல நான் இது போதும், இனிமேல் நான் பின்வாங்கி போகிறேன் என்று சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கலாம். Friends, I do not know about you. நண்பர்களே, உங்களை பொறுத்து எனக்கு தெரியாது. In my own life, என்னுடைய முழு வாழ்க்கையிலும் sometimes சில நேரங்களிலே you don't want to read the Bible. வேதாகமத்தை வாசிப்பதற்கு இஷ்டமில்லை. You don't even want to pray. ஜெபிப்பதற்கும் இஷ்டமில்லை. You don't want to go to church. சபைக்கு போவதற்கு விருப்பமில்லை. But then you have to go because you are the pastor of the church. ஆனால் நீங்க போதாரா இருக்கிறதுனால சபைக்கு போக வேண்டும். Have you been there? இதேபோல் நீங்களும் அனுபவித்திருக்கிறீர்களா? Lord, I don't understand. ஆண்டவரே, எனக்கு புரியவில்லையே. I am a disciple, Lord. நான் உம்முடைய சீஷன் ஆண்டவரே. I've been paying my tithes regularly, Lord. தசம பாகத்தை கரெக்ட்டா கொடுத்துட்டு இருக்கேன் ஆண்டவரே. I am leading the worship, Lord. நான் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. Why me? எனக்கு ஏன்? Friends, I can walk into any ICU in India. நான் என்ன ஒரு ICU ஹாஸ்பிடல் ICUக்குள்ள போக முடியும். Whether it is 12 o'clock or 2 o'clock, when I receive a call, I am there in the Bangalore. என்ன நேரத்துல எனக்கு அழைப்பு வந்தால் உடனே நான் பெங்களூருல ஹாஸ்பிடல் நான் சென்று விடுவேன். I keep my hand and pray. என் கையை வைத்து நான் ஜெபிக்கிறேன். But then, ஆனால் when you see your own wife in the ICU, உங்களுடைய சொந்த மனைவியே இப்படியாக ஒரு ICUல இருக்கும்போது, when you see your own grandchild in ICU, உங்களுடைய சொந்த பேர குழந்தை விதமாக ICUல இருக்கும்போது, prayer doesn't come. ஜெபம் வருவதில்லை. Only tears. கண்ணீர் மாத்திரமே வருகிறது. Lord, ஆண்டவரே, I am serving you for 4 decades, O Lord. 40 ஆண்டுகளாக உமக்கு ஊழியம் செய்து வருகிறேனே ஆண்டவரே. What have I done? நான் என்ன செய்து விட்டேன்? Lord, don't you see my tears? என்னுடைய கண்ணீரை பார்க்கவில்லையா நீர்? My dear loved ones, அன்பானவர்களே, tonight, இந்த இரவிலே when you are saying, I love the Lord, the evidence of my love is for me, my personal decision. It's my personal devotion to Him. ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக என்னுடைய தீர்மானங்கள் அப்படியே அமைந்திருக்கட்டும் என்று சொல்லி கேட்போம். Career is what you are paid for. உங்களுடைய வேலை அதுக்காக உங்களுக்கு ஊதியம் கொடுக்கப்படுகிறது. Calling is what you are made for. உங்களுடைய அழைப்பு என்பது அதற்காக தான் நீங்க உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். For me, my personal decision and my personal devotion. கிறிஸ்து எனக்கு என்று பவுல் சொல்லும்போது தனிப்பட்ட தீர்மானத்தை குறித்தும் தனிப்பட்ட தேவபக்தியும் குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். The second thing you find, for me to live is Christ. இரண்டாவது காரியம், கிறிஸ்தியனுக்கு ஜீவன் என்பதிலே பார்க்கிறோம். For me it is personal. எனக்கு தனிப்பட்ட அனுபவம். For me to live it is purposeful. அது கிறிஸ்துவுக்காய் வாழ்வது என்பது ஒரு நோக்கம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. It is a living relationship. ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு உறவாய் இருக்கிறது. In other words, Paul is saying, let me put it in simple English. ஒரு எளிமையாக விதமாய் சொல்கிறேன். If Christ is not the reason for my living, I don't want to live. இயேசு என் வாழ்வினுடைய நான் வாழ்றதுக்கு காரணமாக இல்லை என்று சொன்னால் நான் உயிர் வாழ விரும்பவில்லை. There is no point for me living. அதை தவிர வேற எந்த ஒரு காரியத்துக்கும் நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. Listen to this true incident. இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கவனியுங்கள். A member of my church, என்னுடைய சபையின் அங்கத்தினர் ஒருவர், a young lady, ஒரு இளம் சகோதரி, with a 13-year-old girl, 13 வயது மகளோடு, told me one Sunday morning, ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை காலையிலே சொல்லுகிறாள், Pastor, pray for my daughter, she's got a boil on the shoulder. அவருடைய தோளிலே ஒரு கொப்புளம் வந்திருக்கிறது, நீங்க ஜெபம் பண்ணுங்க. I prayed. ஜெபித்தேன் நான். Following Sunday, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, she said, Pastor, pray, she has developed another boil on her thighs. பாஸ்டர், அவளுக்கு தொடையில ஒரு கொப்புளம் வந்திருக்கு, நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாள். Prayed. நான் ஜெபித்தேன். After a week, இன்னொரு வாரத்துக்கு அப்புறமாக I got the information that she is admitted in the hospital. அந்த பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாள் என்ற செய்தியை நான் கேள்விப்பட்டேன். Only daughter. ஒரே மகள். But the mother was outside the country. ஆனா மகள், அவருடைய தாய் வெளிநாட்டிலே இருந்தாள். Because she came back home and then she fell sick and they took her to the hospital. அவள் இங்கே வந்து வீட்டுக்கு வந்து அவ சுகவீனம் ஆனதுனாலே
உடனடியாக அவள் மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டாள். She was in the hospital for about 2 weeks. ஒரு 2 வாரம் அந்த பெண் மருத்துவமனையில் இருந்தாள். I finished a youth camp and from the station went straight to the hospital. அந்த யூத் முகாம் முடித்துவிட்டு நான் நேராக மருத்துவமனைக்கு சென்றேன். I looked at her. அவளை பார்த்து, I said, "How are you, my girl?" எப்படிமா இருக்க பொண்ணேன்னு கேட்டேன். She said, "Pastor uncle, they are not giving me to eat." பாஸ்டர் அங்கிள் எனக்கு சாப்பிட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. The nurse behind her gave me a sign like this. எனக்கு பின்னாடி இந்த பாஸ்டர் நர்ஸ் விதமாக ஒரு சைகை காட்டினாள். So I told her, நான் அவளிடத்திலே சொன்னேன், "I will go home, have bath and come and stay with you tonight." நான் வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு உன் கூடவே இந்த நைட் தங்குறேன்னு சொல்லி சொன்னேன். It was 10:45 in the night. அது இரவிலே 10:45. I went to my house, என்னுடைய வீட்டுக்கு சென்றேன். just about to change my clothes. நான் ஆடை மாற்றி கொண்டிருக்கிற மாற்ற போகிற நேரத்திலே The bell rang. என்னுடைய வீட்டு அழைப்பு மணி ஒலித்தது. I opened the door. கதவை திறந்தேன். They told me, இவ்விதமாய் சொன்னார்கள், "She is gone." அந்த பெண் மரித்து விட்டாள். 13 years. 13 வயது தான். How to tell the mother? அது அம்மாவிடத்தில் எப்படி சொல்லுவது? I called the mother. அது அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணினேன். I said, "You have to come." நீங்க அவசியம் உடனே வர வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டேன். She said, "Why?" ஏன் பாஸ்டர்? I said, "I am saying to see your daughter." நான் உன்னுடைய மகளை பார்த்துக் கொள்வதற்காக இருக்கிறேன், நீ வா என்று சொல்லி சொன்னேன். Friends, I still remember it was Sunday morning. எனக்கு இன்னும் நன்றாக ஞாபகம் இருக்கிறது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே I gave it to my assistant pastor at that time. நான் என்னுடைய உதவி போதகத்திலே அந்த பொறுப்பை கொடுத்து விட்டு I went to the airport to receive the mother. நான் ஏர்போர்ட் போய் அந்த தாயை நான் அழைக்க போனேன். She came and I said, "Sit down." அவள் வந்த பிறகு உட்காருமான்னு சொல்லி சொன்னேன். She asked me 3 questions. என்னை பார்த்து 3 கேள்வி கேட்டாள். Where is my daughter? என்னுடைய மகள் எங்கே? I said, "She is in the hospital." நான் சொன்னேன், அவள் மருத்துவமனையில் இருக்கிறாள். How is she? அவள் எவ்விதமாக இருக்கிறாள்? அவள் எப்படி இருக்கா? I said, "That's why I called you." அதுக்காக தான் உன்னை வர சொல்லியிருக்கேம்மா. Very difficult. மிக ஒரு கடினமான ஒரு நேரம். 3rd question. 3வது கேள்வி, Will I see my daughter? என்னுடைய மகளை பார்க்க முடியுமா? I said, "You will see." நீ அவளை பார்க்கலாம். And I couldn't control. அதுக்கு பின்பாக என்னால் அடக்கி வைத்துக் கொள்ள முடியவில்லை என்னால். I told her, அவளிடத்திலே சொன்னேன், "Your daughter is no more." உன்னுடைய மகள் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டாள். Friends, from that chair, she rolled in the airport in front of everybody, rolling and rolling through her luggage. She said, "I have no purpose to live." ஒரு முனையிலிருந்து இருந்த அந்த சேர்ல இருந்தவள் அந்த ஏர்போர்ட் மூலமாக உருண்டு தன்னுடைய பெட்டி படைகள் தூக்கி போட்டுவிட்டு எனக்கு இனிமேல் வாழ வேண்டிய நோக்கமே இல்லை, அவசியம் இல்லை. I am not coming home. நான் வீட்டுக்கு வர மாட்டேன். For whom am I coming? நான் யாருக்காக வர வேண்டும்? For whom am I earning? நான் யாருக்காக சம்பாதிக்கிறேன்? She went on crying and rolling. மறுபடியும் அழுது புலம்பி உருளிக்கொண்டே இருந்தாள். It took nearly about 1 hour for her to come and sit there again. 1 மணி நேரம் ஆனது மீண்டுமாக அவள் ஒரு இருக்கையிலே அமர்வதற்கு. Look at what the mother is saying. அம்மா சொல்றது கவனித்து I பாருங்க. have no purpose to live. எனக்கு வேற உயிர் வாழ நோக்கமே இல்லை. Paul is saying, பவுல் சொல்கிறார், if Christ is not the reason for my living, I have no purpose to live. கிறிஸ்து என் வாழ்வின் நோக்கமாக இல்லை என்று சொன்னால் என் வாழ வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்கிறார். Hey Paul, you are a remarkable Paul. You are a remarkable man. பவுல், நீங்க ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு சிறப்புமிக்க நபர். You are a well educated man. நீ நல்ல கற்றறிந்த நபர். You have an advantage of learning. உங்களுக்கு அநேக கல்வி அறிவு உண்டு. Your life has been straight. வாழ்க்கை முழுவதுமாக சமய நெறியிலே வளர்க்கப்பட்டீர்கள். You are a Pharisee of the Pharisees. நீங்கள் பரிசேயருக்கு பரிசேயனாய் இருந்திருக்கிறீர். Why? ஏன்? He said, all this is true. எல்லாமே சரிதான். But I now count everything as loss. ஆனாலும் அவையெல்லாம் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன். My identity is not I carry this designation, doctor, reverend, bishop, archbishop. My identity is I am a follower and a disciple of Jesus Christ. என்னுடைய அடையாளம் நான் பிஷப், பாஸ்டர், மாடரேட்டர் என்பதிலே கிடையாது. நான் இயேசுவினுடைய சீடன் என்பதிலே என்னுடைய முழு அடையாளம் இருக்கிறது. Listen to what he is saying. இதுதான் அவர் இப்படிதான் சொல்கிறார். For me to live as Christ means he is the sustainer of my life. கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார்? கிறிஸ்துவே என் வாழ்வின் மூல கர்த்தராக இருக்கிறார் என்று சொல்கிறார். He is the author of my life. என்னுடைய கிறிஸ்துவே என் வாழ்வின் ஆரம்பமாக இருக்கிறார். I live it all for Christ's sake. நான் கிறிஸ்துவுக்காக மாத்திரமே வாழ்கிறேன்.
How many times I've heard this from the mother. எத்தனை முறை நான் இந்த தாயினுடைய வாயிலிருந்து இந்த சொல்லை கேட்டுக்கொண்டே இருந்தேன். I'm sure you too would have heard from a young widow. நீங்கள் கூட இதுமாக ஒரு இளம் விதவையிலிருந்து இந்த இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டிருக்கலாம். ஐயா, ஐயா, என் குழந்தைக்காகவே நான் வாழணும்யா. I will live, I will die for my child. என்னுடைய குழந்தைக்காகவே நான் வாழ்ந்து மரிப்பேன் என்று சொல்லி சொல்வார். What a love, a deep love. எப்படிப்பட்ட ஆழமான அன்பு பாருங்கள். That is what Paul is saying. அதுதான் பவுல் சொல்கிறார். The author of life is Christ. என் வாழ்வின் ஆரம்பம் மூலகர்த்தரே ஆண்டவராகிய இயேசுதான். The law of my life is Christ. என் வாழ்வின் நியமமும் கிறிஸ்துதான். My entire life is summed up in Christ. என்னுடைய முழு ஒட்டுமொத்த வாழ்வும் கிறிஸ்துவுக்குள்ளாக அடங்கி இருக்கிறது என்கிறார். My aim and influence is Christ. என்னுடைய நோக்கமும் என் வாழ்வின் தாக்கமும் இயேசுதான் என்று சொல்கிறார். My aim is to live Christ and to lead men to Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து கிறிஸ்துவுக்கு நேராக நடப்பது வழி நடத்துவதுதான் என்னுடைய வாழ்க்கை. He is the impulse of my life. என் வாழ்வின் உந்துதலும் இயேசுதான். I am compelled by the love of Christ, the theme verse. கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது என்பது நம்முடைய மாநாட்டுடைய கருப்பொருளாக இருக்கிறது. And he is the finisher நம்முடைய and வாழ்வை crown of my life. என் வாழ்வை பூரணப்படுத்துகிறவரும் நிறைவு செய்கிறவரும் கிறிஸ்துவே. It will be a good exercise tonight. இந்த இரவிலே நல்ல ஒரு பயிற்சியாக நமக்கு இருக்கட்டும் அது. If you and I can go back to our room and write for me, round off that word me, for me to live is Christ. நம்ம இந்த இரவிலே இப்படிப்பட்ட ஒரு பயிற்சி நீங்கள் செய்ய முடியாது கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் நைட் உங்கள் ரூமுக்கு உங்களுடைய இடத்துக்கு போன உடனேயாக கிறிஸ்து எனக்கு என்று சொல்லி அதை நீங்கள் குறித்து வைத்துக்கொண்டு, if my reason to live is Christ, to die is gain. கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் இருந்தால் சாவு எனக்கு ஆதாயமாயிருக்கும். For me to live is money, then what is death? ஒரு பணத்திற்காக பணம் என்னுடைய ஜீவனாய் இருக்கும் என்று சொன்னால் எது என்னுடைய மரணமாயிருக்கும்? For me to live is pleasure. என்னுடைய நான் உல்லாசத்திற்காக நான் இருப்பேன் என்று சொன்னால், for me to live is fame. நான் பெரிய புகழ்ச்சிக்காக இருப்பது என்னுடைய நோக்கமாயிருக்கும் என்று சொன்னால், you know what Paul will say? பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள். I do not know what you are thinking, but I have decided my entire life I will just give it to the Lord, no turning back. பவுல் விதமாய் நினைப்பார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய முழு வாழ்க்கையும் ஆண்டவரிடத்திலே ஒட்டுமொத்தமாய் கொடுத்து விடுவேன் என்கிறார். My mind, my attitude என்னுடைய சிந்தை is to have the mind of Christ. என்னுடைய சிந்தை கிறிஸ்துவுடைய சிந்தையை பிரதிபலிப்பதுதான். In Philippians chapter 2 verse 5, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்கிறார், have this mind of Christ. கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. My action, whatever I do, நான் செய்யக்கூடிய செயல் எதுவாய் இருந்தாலும் I will do it, அதை செய்வேன். Colossians chapter 3 verse 17. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், whatever I do, நான் எதை செய்தாலும், yes, Colossians 3, நான் எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். whatever I do it not for the people but for the Lord. எது செய்தாலும் மக்களுக்காக மனிதர்களுக்காக செய்வதில்லை, ஆண்டவருக்காக செய்கிறேன். So friends, you know what? நண்பர்களே, whether I am in the office, whether I am as a father or a mother or whether a brother, whatever I do, I will do it to please him. நான் அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, தகப்பனாக இருக்கலாம், என்ன யாராக இருந்தாலும் நான் எது செய்தாலும் ஆண்டவரை பிரியப்படுத்த மாத்திரமே செய்வேன். You would have heard me say this because I've said it most of the places. நான் ஏற்கனவே இதை கேட்டிருக்கலாம், அநேக இடத்துல நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I travel a lot. நான் அதிகமாக பிரயாணம் பண்ணுகிறேன். My train arrives in cantonment station at 4:45 in the morning. அதிகாலை 4:45 மணிக்கு என்னுடைய ட்ரெயின் கண்டோன்மென்ட் ஸ்டேஷன் வருகிறது. The auto drivers come, they looks as if they are waiting only for you. அந்த ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து உங்களுக்காக தான் எல்லாரும் இருக்கிற போல காத்து கொண்டிருக்கிற போல எல்லாரும் உங்களை வந்து நெருக்குவார்கள். So they came and carried my suitcase and they are walking. என்னுடைய பெட்டி அவர் எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்து விட்டார்கள். So I tapped him and said, leave it here, my suitcase I will carry. அவர் சொன்னார், ஏன் பெட்டி நான் தூக்கிக்கிறேன்ப்பா, நீ விட்டுருன்னு சொன்னேன். He said, no, please come. No, நீங்க வாங்கயா. From cantonment station to my house is only 20 minutes. கண்டோன்மென்ட் ஸ்டேஷன் என்னுடைய வீடு 20 நிமிடங்கள் தூரம் தான். He kept the suitcase inside. என்னுடைய அந்த சூட்கேஸை உள்ளே வைத்துவிட்டு, I asked him, how much is this? எவ்வளவு வேணும்னு சொல்லி கேட்டேன். He said 150 rupees. 150 ரூபாய் என்று சொன்னார். I kept the suitcase outside. நான் பெட்டி என் சூட்கேஸ் வெளியே எடுத்து வைத்து விட்டேன்.
He said, okay, sir. He kept it inside. மீண்டுமாக பரவாயில்ல சார் சொல்லி மறுபடியும் உள்ளே வைத்து I விட்டார். said, how much? எவ்வளவுப்பா சொல்லுப்பா. He said, sir, 120 rupees. சார் 125 ரூபாய். I kept it outside. மீண்டுமாக பெட்டி வெளியே எடுத்து வைத்து He விட்டேன். kept it inside. மீண்டுமாக உள்ளே எடுத்து வைத்தார். It went on for some time. இது விதமாக திரும்ப திரும்ப நடந்து கொண்டே இருந்தது. I got very angry. எனக்கு கோபம் ஆயிடுச்சு. Good time for a Christian to get angry is early morning because nobody is seeing. ஒரு கிறிஸ்தவன் கோபப்படுவது ஏற்ற நேரம் அதிகாலை நேரம், ஏன்னால் நம்மளை பார்ப்பது யாருமே இருக்க மாட்டார்கள். So I told him, நான் சொன்னேன், don't touch my scooter. என் சூட்கேஸ் தொடாத. He said, no sir, it's okay. இல்ல சார் பரவாயில்ல. So we compromised. ஒரு விதமாக சமரசம் செய்து 15 minutes journey. 15 நிமிட பிரயாணத்துக்கு He was shouting, I was shouting. அவனும் கத்திக்கொண்டு நானும் கத்திக்கொண்டிருந்தேன். Because in India shouting is free. சத்தம் போடுறது கூச்சல் விடுறது நம்ம இந்தியால இலவசமா I இருக்குது. told him, because of you only India is like this. அதனால தான் நம்ம நாடு இப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னேன். He said, because of you only poor people like us are suffering. அவன் சொன்னா உங்கள மாதிரி இருக்கனால கஷ்டப்படுற ஏழை மக்கள் நாங்க இப்படி He just கஷ்டப்படுறோம். shouted. அவன் கத்திக்கொண்டிருந்தார். Then I told him, turn left. அப்ப கொஞ்சம் லெஃப்ட் திரும்பப்பான்னு சொன்னேன். He saw the church. சபை சர்ச்சை பார்த்தான். He said, inside. உள்ளயா? I said, yeah, inside. ஆமா உள்ளதான்ப்பா. He said, what are you doing inside? நீங்க அங்க என்ன பண்றீங்க? I said, they given me house inside. எனக்கு ஒரு வீடு கொடுத்திருக்காங்க உள்ளே He சொன்னேன். said, why have they given you house? உங்களுக்கு ஏன் வீடு கொடுத்திருக்காங்கன்னு கேட்டேன். Arey, I said, I am working there. நாங்க வேலை செய்றேன் அப்படினு He சொன்னேன். said, what are you working as? என்னவா வேலை செய்றீங்கன்னு I said, I am the pastor. நான் தான் பாஸ்டர்னு சொல்லி He சொன்னேன். said, Ayya, namaskara, my name is John. ஐயா தோத்திரம் என் பேரு ஜான் என்று சொன்னார். Because only Sunday we have a holy life, other day chalta hai. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நம்ம தூயமா பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறோம். மற்ற Paul நாளே is saying, இஷ்டப்படி பவுல் சொல்கிறார், whether it is in the synagogue, whether it is in the prison, whether it is the marketplace, I will live for him, and whatever I do, I will do it for the glory of God. சிறைச்சாலையிலோ பொது வெளியிலோ எங்கே இருந்தாலும் ஆண்டவருக்காக மாத்திரம் வாழ்வேன் என்று சொல்லக்கூடிய Friends, the evidence of your love must be seen in our lifestyle. ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பிற்கான சாட்சி உங்களுடைய வாழ்விலே வெளிப்படையாக காணப்பட வேண்டும். For me to live is Christ. கிறிஸ்து எனக்கு ஜீவன். For me it is personal decision. அது ஒரு தனிப்பட்ட தீர்மானம். It is a personal devotion. அது தனிப்பட்ட தேவபக்தி. For me to live is a purposeful direction. அது கிறிஸ்துவின் ஜீவன் என்று சொல்வது தனிப்பட்ட நோக்கத்தை உண்டதாக இருக்கிறது. For me to live and to die is gain. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். The third thing you find in that, மூன்றாவதாக என்ன பார்க்கிறோம்? for me to live is Christ. கிறிஸ்து எனக்கு ஜீவன். It is not only personal and purposeful. அது தனிப்பட்ட தீர்மானம் மாத்திரமல்ல, தனிப்பட்ட நோக்கம் மாத்திரமல்ல. It is also possible. அது ஒரு தனி வாழ்விலே சாத்தியமான காரியமும் தான். Because you will say, how is it possible to live? எப்படி நாம் அது சாத்தியமாகும் விதமாய் வாழ முடியும்? Friends, it is difficult. நண்பர்களே, அது கடினம் தான். It is difficult to live the life of Christ. கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை வாழ்வது மிகவும் கடினம். And that is why Paul says, ஆகையால் தான் பவுல் சொல்கிறார், in Galatians chapter 2 verse 20, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே I சொல்கிறார், know many of you know it by heart. உங்கள் அனைவருக்கு மனப்பாடமாய் தெரிந்திருக்கும். I have been crucified with Christ, in him I have shared his crucifixion. It is no longer I who live, but Christ lives in me. And the life I now live in the body, I live by faith in, by adherence to and reliance on and complete trust in the Son of God who loved me and gave himself for me. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே இப்பொழுது என் மாம்சத்திலே கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். There are many people who adore the cradle of Christ. அநேகருக்கு Cradle of Christ, manger. அநேகருக்கு ஆண்டவர் இயேசு பிறந்த தொழுவத்தை குறித்து அதிகமாக பாராட்டுவார்கள். There are many who wait for the coming of Christ. அநேகர் கிறிஸ்துவுடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருப்பார்கள். But there are some who abhor the cross of Christ. ஆனால் சிலர் மாத்திரமே சிலுவையை சுமப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார்கள். For some of them it's a stumbling block and a laughing stock. அநேகருக்கு அது ஒரு தடைக்கல்லாகவும் ஒரு பெரிய ஒரு வினோதமான காரியமாய் காணப்படுது, கேலிக்கான காரியமாயும்
காணப்படுகிறது. Paul says three things in Galatians chapter 2 verse 20. கலாத்தியலே 2:20 பவுல் 3 காரியங்களை சொல்கிறார். How is it possible for me to live a different life altogether? எப்படியாக இயேசுவுக்காக நான் வாழ முடியும் என்பதற்காக 3 காரியங்களை சொல்கிறார். Number 1. முதலாவதாக, for I am crucified with Christ. It's a crucified life. சிலுவையில் அறையப்பட்ட வாழ்வு, அதாவது சுயம் செத்து போன வாழ்வு. The law has no longer any hold on me. என்னுடைய நியாயப்பிரமாணம் என் மீது எந்த விதமான தாக்கத்தையும் கொண்டவில்லை. It is no longer I live, that Christ that liveth in me. நான் உயிரோடு இருப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை ஜீவிக்கிறார். Previously I walked in darkness. முன்பதாக நான் அந்தகாரத்தில் நடந்து கொண்டிருந்தேன். But now I am a child of the light. நான் இப்பொழுது வெளிச்சத்தின் பிள்ளையாக நடந்து கொண்டிருக்கிறேன். In the last day, in the final day, we'll talk about Ephesians chapter 5. கடைசி நாளிலே எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து பேச போகிறோம். What Paul is saying is, my life is an extinguished life, totally surrendered to the Lord. பவுல் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், என்னுடைய வாழ்விலே சுயம் செத்து போன அல்லது சுயம் செயலிழந்த வாழ்வாய் இருக்கிறது. The man who had such bitterness towards the followers of Christ has become part of the followers of Christ. கிறிஸ்துவை பின்பற்றுவர்கள் மீது கசப்பும் வெறுப்பும் கொண்டிருந்த அவர் இவ்விதமாக அவர் சொல்கிறார். Some of you will say it. நீங்கள் சொல்வீர்கள், my life wasn't like this. என் வாழ்க்கை இவ்விதமாக இல்லை. I was a different person altogether. நான் வேறு முற்றிலும் வேறுமாய் இருந்தேன். But the Lord changed me. ஆனால் ஆண்டவர் என்னை மாற்றி விட்டார். I no longer think the same way. நான் பழைய விதமாக சிந்திப்பதில்லை. I was a short tempered person. நான் எடுத்த உடனே கோபப்பட்டு விடுவேன். But because I'm crucified with Christ, I have learned to control. நான் சிலுவையிலே நான் அறையப்பட்டதினாலே என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டேன். That is why in Colossians you read, ஆகையால் தான் கொலோசையரிலே வாசிக்கிறோம், formerly you walked in darkness. முன்னே நீங்கள் அந்தகாரத்திலே நடந்தீர்கள். Let me show it to you. Turn with me to Colossians chapter 3. கொலோசையர் 3ஆம் அதிகாரம். Colossians chapter 3. Look at verse 1. முதலாவது வசனத்தை பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். Now friends, keep your Bibles open. உங்களுடைய வேதாகமத்தை திறந்தே வைத்திருங்கள். Look at what Paul is saying is the description of who a Christian is. கிறிஸ்தவன் யார் என்பதற்கான சில விளக்கங்களை கொடுக்கிறார் அவர். Number 1, முதலாவதாக, he is raised with Christ. கிறிஸ்துவுடனே கூட எழுந்தவர். He is sharing his resurrection. அவருடைய உயிர்த்தெழுதலிலே பங்காளியாய் இருக்கிறார். Look at verse 2. இரண்டாவது வசனத்தை பாருங்கள். He sets his mind மேலானவைகள் மீது நாடக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். And again in verse 2, இரண்டாவது வசனத்திலே he set on things above. மேலானவைகளை நாடக்கூடியவராய் இருக்கிறார். Number 4, the fourth one, when Christ who is our life appears, verse 4, he will also appear. நான்காவது வசனத்திலே ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். That is a description of a child of God. ஒரு ஆண்டவருடைய பிள்ளையுடைய குறித்து ஒரு சில விவரங்கள் விதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. But then Paul says, ஆனால் பவுல் சொல்கிறார், there are certain demands on the Christian. ஆனால் சில வேண்டுகோள் நிபந்தனைகள் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மீது இருக்கிறது. Look at verse 7. ஏழாவது வசனத்தை பாருங்கள். In which you yourselves once walked when you lived in them. நீங்களும் முற்காலத்திலே அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவர்களை செய்து கொண்டு வந்தீர்கள். Verse 8. எட்டாவது வசனம். Put off. எதை நீங்கள் விட்டுவிட வேண்டுமாம்? Look at verse 10. பத்தாவது வசனத்தை பாருங்கள். Put on. நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். Now please look here friends. இங்கே பாருங்கள் நண்பர்களே. I am sure each one of us have a wardrobe. நம்ம ஒருத்தர் வீட்லயே நமக்கு பீரோ இருக்கு. We know what to wear for a wedding, what to wear for a church, what to wear for a funeral, what to wear for a get together. ஒரு திருமணத்திற்கு, ஒரு கல்யாணத்திற்கு, ஒரு துக்க வீட்டுக்கு போகும்போது எதை அணிய வேண்டும் என்று நமக்கு தெரியும். Paul is saying, பவுல் சொல்கிறார், please look into your Christian wardrobe. உங்களுடைய கிறிஸ்தவ அலமாரிக்குள்ளாய் பாருங்கள் என்று சொல்கிறார். Put off. நீங்கள் சில காரியத்தை ஒழித்து விட வேண்டும். Anger, கோபத்தை ஒழித்து விடுங்கள். bitterness, jealousy, put it off. மோகம், துர்ச்சை எல்லாம் ஒழித்து விடுங்கள். And then he says put on. நீங்க என்ன சொல்கிறார்? இதை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். Forbearance, forgiveness, everything. நீங்கள் look at verse 12. 12வது வசனத்திலே சொல்கிறார், as the elect of God, holy and beloved, put on tender mercies, kindness, humility,
meekness, long suffering. உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக்கொண்டு. Look at it, what he's saying. இதை பாருங்கள் என்ன சொல்கிறார். When a child of God is crucified with Christ, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை சிலுவையிலே தன்னை அறைய ஒப்பு கொடுத்த பின்பு, you can identify, children can identify, grandchildren can identify. நீங்கள் அவர்களை எளிதாக அடையாளம் கொள்ள முடியும், நம்முடைய பிள்ளைகள் அடையாளம் கண்டு கொள்ள முடியும், ஈவன் நம்முடைய பேர குழந்தைகள் கூட அவர்களை எளிதாக அடையாளம் கண்டு கொள்ள முடியும். The spouse also can identify. வாழ்க்கை துணையும் அவர்களை எளிதாக அடையாளம் காணலாம். Number one, it is a crucified life. முதலாவதாக சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை, extinguished life. சுயம் செயலற்று போன வாழ்க்கை. Number two, இரண்டாவதாக, it is not only a crucified life but a Christ centered life. சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை மாத்திரமல்ல, கிறிஸ்து மையமான வாழ்க்கை. The life that I live by faith. நான் வாழ்கிற வாழ்க்கை விசுவாசத்தின் அடிப்படையில் வாழ்கிறேன். It is no longer I who live but Christ who lives in me. வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். That is allowing Christ to take complete control of my life. அது ஆண்டவராக இயேசு என் வாழ்வை முழுமையாக பொறுப்பெடுத்துக் கொள்வதற்கு தான் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்தல் அனுபவம். Lord, how do you want me to behave in this situation? ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் நான் எவ்விதமாக என்னை நடத்த வேண்டும்? How do you want me to conduct myself in a family? குடும்ப சூழலில் நான் எவ்விதமாய் நான் நடக்க வேண்டும் ஆண்டவரே? A Christ centered life. கிறிஸ்து மையமாய் உள்ள வாழ்வு. My dear friends, பிரியமானவர்களே, the world is looking for that disciple who can prominently display or demonstrate the Christ centeredness in our life. இந்த உலகத்துக்கு தேவை என்ன தெரியுமா? கிறிஸ்துவை பகிரங்கமாக வெளிக்காட்டக்கூடிய சீடர்கள் தான் இந்த உலகத்தின் தேவை. In my own family, in my own family, எங்களுடைய சொந்த குடும்பத்திலே, children, can you see Christ in me? பிள்ளைகள் என்னுடைய கிறிஸ்துவை பார்க்க முடியுமா? It's okay in my office, it's all right. என்னுடைய ஆபீஸ்ல பார்க்கலன்னா பரவாயில்ல. But in everyday living, how do I live a Christ centered life? என்னுடைய ஒரு நாளும் நான் செய்யக்கூடிய ஒரு காரியத்திலையும் கிறிஸ்து மையமாய் வைத்து வாழ்கிறேனா? An extinguished life, சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்வு, a relinquished life, சுயம் செத்துப்போன வாழ்வு, சுயம் ஒப்படைக்கப்பட்ட வாழ்வு. Thirdly, மூன்றாவதாக, it is a commendable life. ஒரு பாராட்டத்தக்க வாழ்வு. And the life I now live, நான் இப்பொழுது வாழ்கிற வாழ்க்கை, I live by faith in the Son of God. தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவில் மீது உள்ள விசுவாசத்திலே வாழ்கிற வாழ்க்கை. Look at that verse once again, please. அந்த வசனத்தை மீண்டுமாய் பாருங்கள். Galatians chapter 2 verse 20. கலாத்தியர் 2 அதிகாரம் 20 வசனம். And the life which I now live in the flesh, I live by faith in the Son of God who loved me and gave himself for me. நான் இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். Crucified life, சிலுவையில் அறையப்பட்ட வாழ்வு, Christ centered life, கிறிஸ்து மையமான வாழ்வு, a commendable life, பாராட்டத்தக்க வாழ்வு, a life of quality, ஒரு தரமுள்ள வாழ்க்கை, a life that is purposeful. ஒரு நோக்கம் நிறைந்த ஒரு வாழ்வு. It is a life of dependence on God. ஆண்டவரை முற்றிலுமாய் சார்ந்திருக்கிற ஒரு வாழ்வு. We must also live by faith. நாமும் விசுவாசத்தினாலே வாழ வேண்டும். It is also a life of devotion. I live. தேவபக்தியினாலே அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் நாமும். Is my life commendable? என்னுடைய வாழ்வு பாராட்டுதற்குரிய வாழ்வா இருக்கிறதா? Am I celebrating Christ in my life? கிறிஸ்து என் வாழ்விலே நான் கொண்டாடுகிறேனா? Dependence and devotion are the marks of a commendable life. ஆண்டவரை சார்ந்திருப்பதும் நம்முடைய தேவபக்தியின் வாழ்க்கையும் ஒரு பாராட்டுதலுக்குரிய வாழ்வின் அம்சங்களாக இருக்கிறது. Friends, our life, நம்முடைய வாழ்வு, is it a life of testimony in the place where God has placed us? ஆண்டவர் வைத்திருக்கிற இடத்திலே சாட்சியின் ஜீவமாய் இருக்கிறதா? How many times you and I have said, oh, this man loves the Lord so much? எத்தனை முறை சொல்லியிருக்கோம், இந்த நபர் ஆண்டவரை எவ்வளவாய் நேசிக்கிறார். Have they seen it in our life? நம்முடைய வாழ்க்கையிலே அதை பார்த்திருக்கிறார்களா? The way we focus on the word of God, ஆண்டவருடைய வசனத்தின் மீது நமக்கு கொடுக்கிற அந்த கவனமும் நோக்கமும், the way we walk with the Lord, ஆண்டவரோடு கூட நடக்கிற அந்த நடையும். I do not know how many of us tonight will say, for me also the same thing, for me to live is Christ. அதேபோல் நான் கிறிஸ்துவோடே வாழ்கிறேன் என்று சொல்ல முடியுமா? Can you? நீங்கள் சொல்ல முடியுமா? Is that a tagline? அது உங்களுடைய வாழ்வினுடைய
ஒரு குறிக்கோளாக மோட்டோவாக இருக்க முடியுமா? Tonight, இந்த இரவிலே just write down எழுதி கொள்ளுங்கள். what will be my tagline. உங்களை குறித்து நீங்கள் சொல்லக்கூடிய தாரக மந்திரம் என்ன? What will people write about me? உங்களை குறித்து, என்னை குறித்து மக்கள் என்ன சொல்வார்கள்? For me to live is Christ. எனக்கு For me to live is Christ. கிறிஸ்து எனக்கு ஜீவன். கிறிஸ்துவுக்குள்ளே நான் என்னில் அன்பு கூர்ந்த For me to live is Christ. கிறிஸ்து எனக்கு ஜீவன். It is personal. அது தனிப்பட்டது. It is purposeful. அது நோக்கம் நிறைந்தது. Number 3, it is possible. அது சாத்தியமானது. He doesn't want us to keep him. He doesn't want us to serve him, but he wants us to be under his total lordship. ஆண்டவர் நம்மை அனைவரையும் அவருடைய ஊழியத்திலே பயன்படுத்தி விட நாம் நம்மை அவருடைய ஒட்டுமொத்த ஆளுகைக்குள்ளாக கர்த்தத்துவத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்க முடியாய் விரும்புகிறார். My granddaughter was only 6 years old. என்னுடைய பேத்தி 6 வயது தான். She took part in the school running race. அவருடைய ஸ்கூல்ல உள்ள ஓட்ட பந்தயத்திலே பங்கெடுத்தாள். And she came first. முதலாவதாக வெற்றி பெற்றாள். I was sitting there and I saw her standing on the victory stand. நான் அங்க பார்த்தேன், அங்க இந்த வெற்றி மேடையில் நின்று கொண்டிருந்தாள். She got that red ribbon with a gold medal and a certificate. ஒரு சிவப்பு ரிப்பன்ல அவருடைய தங்க பதக்கத்தை தொங்கிக் கொண்டிருந்தது. And she was standing along with the others for the photograph. மற்ற எல்லாரும் கூட சேர்ந்து போட்டோவுக்காக நின்று கொண்டிருந்தாள். For the first prize is a red ribbon and a golden medal. முதலாவது பரிசு அந்த சிவப்பு ரிப்பனும் அந்த கோல்ட் மெடலும். The second one is the pink ribbon and the silver medal. இரண்டாவது உள்ளவங்களுக்கு வந்து பிங்க் ரிப்பன் அண்ட் வெள்ளி பதக்கம். The third one was the green and the bronze. மூன்றாவதுக்கு பச்சை அந்த ரிப்பனும் வெண்கல பதக்கமும். So my granddaughter received this medal. என்னுடைய பேத்தி இந்த மெடலை வாங்கினாள். She came to me while I was sitting there. நான் உட்கார்ந்து இருக்கும்போது என்னை நோக்கி வந்தாள். She said, Tata, keep the certificate and the medal. இந்த சர்டிபிகேட்டை மெடல் நீங்க வைத்துக்கங்க. I'll come later and take it. நான் பிறகு வந்து வாங்கிக்கிறேன். I looked at the certificate. அந்த சர்டிபிகேட்டை பார்த்தேன். I looked at the medal. அவருடைய வாங்கின பதக்கத்தையும் பார்த்தேன். It was not red ribbon and gold medal. அவ வாங்கின அந்த ரெட் ரிப்பன் அல்ல கோல்ட் மெடல் கிடையாது. It was pink and silver. pink and silver. I told my girl, பெண்ணே, baby, இங்க பாரு, this is not your medal. உன் மெடல் இது. Your medal was red ribbon and gold medal. உன்னுடைய மெடல் வந்து ரெட் சிவப்பு ரிப்பன்ல கோல்ட் மெடல். This is silver medal and a pink ribbon. இது வந்து வெள்ளி பதக்கமும் வேற பிங்க் கலர்ல உள்ள ரிப்பனுமா இருக்கு. She said, அவள் சொன்னாள், Tata, I don't like red ribbon. I exchange with the other girl. தாத்தா எனக்கு சிவப்பு ரிப்பன் பிடிக்காது, அதனால நான் என்ன சொன்னேன், பக்கத்துல ஒன்று நான் மாத்திக்கிட்டேன் என்று சொன்னாள். You are laughing. நீங்கள் சிரிக்கிறீர்கள் இல்லையா? You know why? ஏன் தெரியுமா? If you and I do not value the Savior's death on the cross, you and I will not live that life of love for our God. நீங்களும் நானும் ஆண்டவர் சிலுவையில் நமக்காகப்பட்ட பாடுகளை உணராவிட்டால் அவருக்காக நாம் வாழ முடியாது. It is an extinguished life. It is a relinquished life. It is a commendable life only for those who love him, and the evidence of it should be seen in our life. சுயம் செத்து போன வாழ்வு, சுயம் ஒப்படைக்கப்பட்ட வாழ்வு, தனித்துவமான வாழ்வு, இவைகள் தான் ஆண்டவர் நேசிப்பவருடைய வாழ்வின் சான்றாக அமைந்திருக்கும். Don't trade him for worldly pleasures. உலக ஆசா பாசங்களுக்கு ஆண்டவரை விற்று போடாதீர்கள், மாற்றிக் கொள்ளாதீர்கள். Don't betray him. அவரை மறுதலிக்காதீர்கள். Don't reject him. Don't reject him. அவரை உதாசீனம் செய்யாதீர்கள். He loves you and me so much. உங்களை நேசிக்கிறார் அளவுக்கு அதிகமாய். Can we say, for me to live is Christ? கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லலாமா? For me to live only is Christ. கிறிஸ்து மாத்திரமே எனக்கு ஜீவன் என்று சொல்லலாமா? Shall we look to the Lord in prayer? ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். Tonight as we bow our heads, நம்முடைய தலைகள் தாழ்ந்திருக்க, you have sat here the whole day. இந்த நாள் முழுவதுமாக அநேக நிகழ்ச்சிகள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். There is no more session tonight. இதுக்கப்புறம் வேற செஷன் கிடையாது. But I don't want us to just go, friends. ஆனால் நீங்க இப்படியே வெறுமனே செல்லும்படியாக விரும்பவில்லை. With all eyes closed, with the heads bowed down. உங்களுடைய கண்கள் மூடி, உங்களுடைய தலைகள் தாழ்ந்திருக்க. But if you are saying, நீங்கள் சொன்னால், Lord, I want this to be my tagline, for me to live is Christ and Christ alone. கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்துவே எனக்கு ஜீவன் என்று சொல்வது
உங்களுடைய வாழ்வின் தாரக மந்திரமா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினால், I want to make it visible in my life. அது நான் என் வாழ்விலே அதை நான் பகிரங்கப்படுத்த வெளிப்படையாக்க உதவி செய்யும். Friends, I'm not going to ask you to raise your hand, உங்களுடைய கையை உயர்த்த சொல்ல போவது கிடையாது. but I'm going to ask you to do something. உங்களை வேறொரு காரியம் செய்ய போகிறேன். The evidence of your love for Christ, நீங்கள் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்புக்கு சான்றாக your dedication to Christ and your personal devotion, உங்களுடைய தனிப்பட்ட தீர்மானம், உங்களுடைய தனிப்பட்ட தேவ பக்தி, if that is your commitment, அது உங்களுடைய அர்ப்பணமா இருக்கும் என்று சொன்னால், would you just quietly stand where you are? Don't stand because others are standing. It is a personal decision. It is a personal devotion. Quietly stand in your place as a sign of commitment, and we will pray together. உங்களுடைய அர்ப்பணத்துக்கு அடையாளமாக இருக்கிற இடத்துல அமைதியாக எழுந்திருக்கலாம். மற்றவங்க எழுந்திருக்கிறனால நீங்க எழுந்திருக்க வேண்டாம். இது உங்களுடைய தனிப்பட்ட தீர்மானம், தனிப்பட்ட தேவ பக்தி. Age does not matter. உங்களுடைய வயது எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. He who abandons himself into the hands of God will never be abandoned by God. ஆண்டவருடைய கரத்திலே தன்னை முற்றிலுமாய் துறந்த நபரை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். I'm waiting. There are many of you already standing. அநேகர் இங்கே எழும்பி நின்று கொண்டிருக்கிறீர்கள். If you want to stand with them, quietly stand. இன்னும் நீங்களும் அவர்களோடு சேர விரும்பினால் அமைதியாக எழுந்து நிற்கலாம். It is your personal commitment. உங்களுடைய தனிப்பட்ட அர்ப்பணம். It is your personal devotion. உங்களுடைய தனிப்பட்ட தேவ பக்தியின் தீர்மானம். Let us not exchange him for anything else. அதை வேற எந்த ஒரு உலகத்தின் காரியங்களோடு நாம விற்று போட வேண்டாம். Shall we pray? ஜெபிக்கலாமா? Lord, you have been ministering to each one of us right from morning. ஆண்டவரே, காலை வேளையிலிருந்து எங்க ஒருத்தரோடு கூட நீ பேசிக்கொண்டே இருக்கிறீர் சுவாமி. We heard about the aroma of Christ. கிறிஸ்துவின் நற்கந்தத்தை குறித்து காலையிலே நாம் கேட்டோம். We heard about the significance in the marketplace. இந்த உலகத்திலே நாங்கள் தாக்கத்தை உண்டு பண்ணத்தக்கதாக ஆண்டவரே எங்களோடு பேசினீர். And Lord, you spoke through different people today. அநேக உம்முடைய தேவதாசர் மூலமாக நீ பேசிக்கொண்டே இருந்தீர். Your word is the same. உம்முடைய வார்த்தை பேசிக்கொண்டே இருந்தீர். And Lord, tonight the ones who are standing, Lord, ஆண்டவரே, இங்கே எழும்பி நிற்கிற இந்த சகோதர சகோதரிகள் are saying out of a deep commitment and love for you, Lord, I too want to keep this as my tagline. நானும் கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லி என் வாழ்வின் தாரக மந்திரமா வைக்கிறேன் சொல்லி சொல்வதற்கு அடையாளமாக எழுந்து நின்றிருக்கிறார்கள். ஆண்டவரே, let my love for you be seen so visibly wherever I go and wherever you place me. ஆண்டவரே, உம்மீது வைத்திருக்கிற அன்பு நான் போகிற இடமெல்லாம் செய்கிற அனைத்திலும் வெளிப்படட்டும் என்று சொல்லியிருக்கிறார்களே. Give me the courage, அதற்கு வேண்டிய பலத்தையும், give me the boldness, அவங்களுக்கு தைரியத்தையும், give me the strength, பலத்தையும், give me the conviction, ஆழமான அர்ப்பண திட நம்பிக்கையும், to say boldly, I have decided to follow Jesus, no turning back. நான் இயேசுவை பின்பற்றுகிறேன், பின்னோக்கே நான் என்று சொல்லக்கூடிய அந்த திட உறுதியை கர்த்தர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். Lord, meet with us. ஆண்டவரே, எங்களை சந்தியும், Speak to us. தொடர்ந்து பேசும். Even as we return to our room, எங்களுடைய இடத்துக்கு திரும்பி செல்லும்போது கூட Lord, meet with us personally. ஆண்டவரே, எங்களை தனிப்பட்ட விதமாய் நீ சந்தியும். In Jesus' precious name we pray. இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.